Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம், வாங்க பார்க்கலாம். இப்போ 1/2 கப் ரவையை வந்துட்டு க்ரஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 பல்லு பூண்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே அது நல்லா கரைஞ்சதையும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ண விட்டுருங்க. 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மேஷ் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ கூல் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா நறுக்குன்னு கொத்தமல்லி ஆட் பண்ணி இப்படி ஒர்க் பேஸ் போட்டுட்டு நல்லா டவ் மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இப்போது டிவைட் பண்ணிக்கோங்க, 3 4 எவ்வளோ வருதோ அவ்வளோக்கு. இப்போ சப்பாத்தி உருட்டில் நல்லா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி. 1 இன்ச் திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ உங்ககிட்ட கிளாஸ் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் பண்ணி ரிங்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற டோவியெல்லாம் எடுத்துருங்க. தோசை கரண்டி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ கொஞ்சம் சூடான எண்ணெயில், ஒரு மீடியம் சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். அவ்வளோதான், கலர் மாறினது எடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள்.